இந்த பணம் வாங்கினவங்க மோசடி செய்தவர்கள் எல்லோரும் எப்படி தீபாவளிக்கு அவங்க குடும்பத்தோட இருக்கிறதுக்கு வருவாங்க. ராத்திரியா இருந்தாலும் சரி, பகலா இருந்தாலும் சரி, மக்கள் அவங்க யார்கிட்ட ஏமாந்துருக்கீங்களோ அவங்க வீடை முற்றிடுங்க, போய் உட்காந்துட்டு பணத்தை கொடுத்தாதே நம்ம போக வேண்டியது உட்காருங்க. பழனியம்மாள் மேல தினமும் ஒரு 10 பேர் எனக்கு ஃபோன் பண்ணி, ஐயா எந்த ஊர்ல போய் கொடுக்கணும், எந்த ஊர்ல கொடுக்கணும், யாரை கேளுங்க, கடைசியில் பழனியம்மா தான் வருது. சாமிநாதையர் ஒரு பினாமி பேர்ல வால்பாறையில 140 ஏக்கர் வரை வாங்கியிருக்காரு. நேற்று தான் அந்த செய்தி வந்திருக்கு. உன்னை பத்தி போட்ட நியூஸ் உனக்கே அனுப்பியிருக்கேன், உன் டீமுக்கே அனுப்பியிருக்கேன். முடிஞ்சா நீ தடுத்து பாரு. நான் மிரட்டினேன், பணம் கேட்டேங்கிற, நான் பணம் கேட்டதுக்கு ஆதாரத்தை காமி பார்க்கலாம். அது முடிச்சிருவீங்கன்னு நம்பிக்கையில இந்த வீடியோல உங்க பேரை சொல்லாம நான் பண்ணிட்டு இருக்கேன். அது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறோம். அந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஆண்டவன் ஒருத்தர் இருந்தாருன்னா உன் குடும்பத்தை அவர் பார்ப்பார். உன் மக என்ன தெனாவட்டில பேசுது சாலினி. ஸ்கேம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். கடந்த வீடியோல செந்தாமரை கண்ணன், சம்பத் சவுந்தரராஜன் இவங்க அஸ்வின் ராவுடைய கைக்கூலிகள். ஆனா இவங்க தான் நிறைய சம்பாரிச்சிருக்காங்க. அஸ்வின் ராவ் தான் இருக்கிறதுலே பயங்கரமான திருடன். அவங்க மிஸ்ஸஸ் பேரு ராதிகா அஸ்வின், உங்க பொண்ணு பேரு சாலினி, அவங்க மருமையன் பேரு ராயன். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ எங்க வேணாலும் போய் கொடு, கேஸ் கொடு. அவங்க பொண்ணு சொல்லுதுங்க, நீ எங்க வேணாலும் கொண்டு போய் கொடு, எந்த காவல்துறையில வேணாலும் எங்க மேல கேஸ கொடு, நாங்க பணம் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப என்ன தெனாவட்டில் எவ்வளவு தைரியமா பேசுறாங்க. அவங்களுக்கு பின்பலம் யாரு? இது சிபிசிஐடி முழுசா அவரை விசாரிச்சு தூக்கணும். பப்ளிக்ல கொண்டு அவரை காமிக்கணும், நாங்க கைது செஞ்சுட்டோம் சொல்லி அவங்க குடும்பத்தையும் சேர்த்து காமிக்கணும். ஏன்னா அவங்க பொண்ணும் அந்த ஏமாத்தின பணத்துல தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு வாழ்ந்திருக்கு, படிச்சிருக்கு, எல்லாமே. அந்த பொண்ணு போட்டிருக்கிற உடையிலிருந்து நகை, அந்த பொண்ணு ஒவ்வொன்றும் செலவழிக்கிறதுல இருந்து எல்லாமே மக்களுடைய ஏமாற்றிய பணங்கள். அவர் மருமகனும் சரி, அஸ்வின் ராவுடைய மனைவியும் சரி, எவ்வளவு பேர்கிட்ட ஏமாத்திருக்காரு தெரியுங்களா? இந்த கேரளால ஹரிநாராயண சுவாமி, ஹரிசுவாமி, ஜோசப், ஸ்ரிஜன், சாஜி, ஜெரோம், டொமினிக், இது கேரளால. எல்லா பேரும் கடைசியில பாத்தீங்கன்னா எண்டு எங்க வருது தெரியுமா? எண்டு காடு அஸ்வின் ராவ், இந்த சாமிநாதையர், காட்பாடி ஜெயராஜ், நம்ம மஞ்சுநாத், அது ஒரு டாக்டர் மஞ்சுநாத், அவர் ஃபாரின்ல இருக்கிற மாதிரி எல்லாம் போட்டோ எடுத்து அவங்க எல்லாமே கடைசியில எண்டு கார்டு அஸ்வின் ராவ் தான். அப்ப அவர்கிட்ட எவ்வளவு பணங்களை, எவ்வளவு கோடி சேர்த்திருக்கும். ஏன் அவர் மக்களுக்கு பணம் தர மாட்டேங்கிறான்? அவ்வளவு பெரிய ஆளா அஸ்வின் ராவ். ஏங்க, ஒரு சொடக் போடுறவங்களே 1 கோடி 2 கோடி கொடுக்க முடியுங்க அந்த ஆளுக்கு. அவ்வளவு வாழ்க்கை. ஆனா ஒரு இடத்துல இருக்க மாட்டான். எவ்வளவு ஃபங்க்ஷன், எவ்வளவு பேரை ஏமாத்தி இருக்க. இதுக்கெல்லாம் உனக்கு தண்டனையே கிடையாதா? உன் குடும்பத்துக்கு எந்த கேடும் வராதா? ஆண்டவன் ஒருத்தர் இருந்தாருன்னா உன் குடும்பத்தை அவர் பார்ப்பார். தண்டனை கண்டிப்பா கிடைக்கும். ஒவ்வொரு மக்களுடைய, ஒவ்வொருத்தருடைய கண்ணீர் கண்டிப்பா அவங்க கேட்பாங்க. அந்த கண்ணீருக்கு நீ பதில் சொல்லி ஆகணும். நீயும், உன் மனைவி, உன் உன் மக என்ன தெனாவட்டில பேசுது சாலினி. எம்மள கேச கொடு. பொய்னா நான் வச்சிருக்க ஆதாரங்கள். நீ சம்பாரிச்சதெல்லாம் எத்தனை பேர்கிட்ட ஏமாத்தி பணம் வாங்கியிருக்கீங்க, எத்தனை வருஷமா வாங்கிட்டு இருக்கீங்க. கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, டீம்ல இருக்கிற செந்தாமரை கண்ணன், சம்பத் சவுந்தரராஜன் ஏதாவது ஒண்ணுனா மிரட்டுறது. நீ சரியான ஆளா இருந்தால் நேருக்கு நேரம் வா. நீ எங்கன்னு சொல்லு, நான் வர்றேன் நேர்ல. 2 பேரும் பேசி தீர்ப்போம், இல்ல வேற மாதிரி கூட தீர்த்துக்கலாம். எவ்வளவு மக்களை நீ ஏமாத்திட்டு இருக்கீங்க நீங்க எல்லாம். இதுக்கு ஒரு அளவு வேண்டாமா? எண்டு கார்டு போட்டே ஆகணும். இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். இனி மத்திய அரசு தான் இதை தலையிட்டு சிபிஐ கொண்டு வரணும். கண்டிப்பா கொண்டு வரும், கண்டிப்பாக வரும் இது. அப்புறம் இன்னொருத்தர் 4 நாட்களுக்கு முன்னாடி ஒருத்தர் பேசினாரு கேரளால இருந்து, நாங்கள் எல்லாம் உண்மையே அப்படின்னு. அவரை பேச விட்டு வேடிக்கை பார்த்தேன். வியாபாரம் முடிச்சிட்டோம், நான் கேட்கிறவங்களுக்கு எல்லாம் பணத்தை திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னாரு. கொடுத்துருக்காரு, நான் இல்லைன்னு சொல்ல, கொடுத்துருக்காரு, அதெல்லாம் பண்ணியிருக்காரு. ஆனா ஒரு பக்கம் ஏமாத்திக்கிட்டே தான் இருக்காரு. பணம் வந்துருச்சு, நான் டெல்லிக்கு போனேன், ஆர்பிஐல போய் பேசிட்டு வந்தேனாரு. ஐயா, நீங்க பேசிருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லல. அப்புறம் ஏன் ஆர்பிஐ ஆபீசர் ஒருத்தர் கென்னடிங்கிறவர் ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு? இது பூரா முழுக்க பொய்ன்னு. நீங்க ஏன் அதை காமிக்கலாமே மக்கள்கிட்ட? நான் முடிச்சிருக்கிறது உண்மைன்னு சொல்லி மக்கள்கிட்ட மன்றத்துல காமிக்கல. போலீஸ் உங்களை தேடிச்சுன்னா போலீஸ்ல காமிங்க. உங்க மேல வழக்கு பதிஞ்சு கொண்டே இருக்கிறார்கள். நீங்க சொல்றீங்க யாரு உன்கிட்ட சொன்னது அப்படின்னு என்னை கேட்டீங்க. நான் அதை காட்டி கொடுக்க முடியாதுன்னா கண்டிப்பா காட்டி கொடுக்க மாட்டேன். என் உயிரே போனாலும் என்கிட்ட சொன்னவங்களை நான் காட்டி கொடுக்க மாட்டேன். அது உங்களுக்கு தெரியும். உங்களை கைது செய்த அன்னைக்கு உங்களுக்கு அது என்னன்னு தெரியும். யாரு உங்களுக்கு சொன்னா, யாரு உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்கிறது அன்னைக்கு தெரியும். நீங்க சில பேருக்கு உதவி பண்ணிருக்கீங்க, நான் இல்லைன்னு சொல்லல, அதெல்லாம் நான் மறுப்புக்கு தெரிவிக்கல. சில பேர் சௌரியம் இல்லாம இருக்கிறக்கப்ப பணம் கொடுத்துருக்கீங்க. ஏன் அந்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட வேண்டியதானே?
நீங்க ஏற்கனவே வசதி படைச்சவர் தானே, உங்களை பேச விட்டு தானே வேடிக்கை பார்த்தேன், நான் இல்லைன்னு சொல்லல. வேண்டாண்ணா, அவ்வளவு பேசுனீங்க, கடவுள் அது இதுலாம் சொன்னீங்க. நம்ம சாப்பிடுறது நிம்மதியா சாப்பிடணும், கொஞ்சம் பாருங்க. எதா இருந்தாலும் என் தொலைபேசியில நேரடியா சொல்லுங்க. நான் தப்பு பண்ணல, நீங்க கேட்டீங்க யாருன்னு கேட்டீங்க, நான் சொல்ல முடியாது. ஏன்னா என் தொழிலுக்கு அதை நான் துரோகம் பண்ற மாதிரி ஆயிடும். காட்டி கொடுக்கறது கூட்டி கொடுக்கறது ஒண்ணுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த வேலையை நான் செய்ய மாட்டேன். வேண்டாம், திருப்பி அதை கேட்காதீங்க. நீங்க முடிஞ்சா உங்களுக்கு தெரியும்ல, இவன் இப்படி போறாளு, இவன் கேஸுக்கு போயிடுவான் அப்படின்னு போய் பணத்தை கொடுத்து முடிச்சிட வேண்டியதானே. ஏன் வளர விடுறீங்க? அதை முடிச்சிருவீங்கன்னு நம்பிக்கையில இந்த வீடியோல உங்க பேரை சொல்லாம நான் பண்ணிட்டு இருக்கேன். அது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறோம். அந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். கோதண்ட குரூப்ல சுப்பு என்ற சுப்பிரமணியம் மிகவும் நல்லவருங்க. சினிமாவில இருக்கிற மாதிரியே பண்றாங்க. நீ என்னென்ன வேலை பண்ணிட்டு இருக்க? உன்னால உங்க டீம்னால கோதண்டனால 3 பேர் இப்ப தூக்கு போட்டு இறந்துருக்காங்க, சூசைட் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் கேஸ் ஃபைல் ஆகுது. நீ மர்டர் கேஸ்ல இருந்து நீ உள்ள போறீங்க. உன்னுடைய ஆரம்ப காலம் இது. என்ன பண்ணீங்க கோதண்டம்? என்னன்னு கேட்டா, நான் செய்தி போட்டா நான் மிரட்டினேன், பணம் கேட்டேங்கிற. நான் பணம் கேட்டதுக்கு ஆதாரத்தை காமி பார்க்கலாம். நீயே ஒரு ஃப்ராடரா? மே பேங்க் சொல்லி எல்லா பெரிய ஆசை காமிக்கிற. உனக்கு இங்க ஒருத்தர் இருக்கான் பாஸ்கர்னு கோயம்புத்தூர்ல, அவரை வச்சு அப்படியே அக்கௌண்ட்ல எப்படி பணம் வந்திருக்குன்னு சொல்லி சாஃப்ட்வேரை வச்சு ஆப்பை பாட்டி அதை மக்களுக்கு வெளியே விடுறீங்க. எதெல்லாம் தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா? பாஸ்கர், உன்னை தேடிட்டு இருக்கோம், நாங்க தேடிக்கிட்டே இருக்கோம். நீ எங்கேயும் சிக்க மாட்டேங்கிற, எங்கேயும் போட்டாலும் நீ இல்லை, அது எனக்கு தெரியும். உன் போட்டாவை நான் இப்பவும் விடுவேன், பார்த்துக்கிட்டே இரு. நீ அரெஸ்ட் ஆகிற வரைக்கும் உன் போட்டாவை விடுவேன். என்னைக்கு நீ அரெஸ்ட் ஆகிற அன்னைக்கு தான் அந்த போட்டாவை நான் எடுப்பேன். நீ கோதண்டம், ஃபயரு, சுப்பு, ரோஸ் பட்ட பேர் சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். பேர் சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ரோஸ் ரமேஷ், ரோசா ரமேஷ், ரிஷி, எல்லா பேரும் மாட்ட போறீங்க. பரணியில இருந்து எல்லா பேரும் மாட்ட போறீங்க. பணம் உங்களுக்கு எவ்வளவு தூரத்துக்கு நீங்க விளையாண்டுட்டு இருக்கீங்க, எங்கெங்க என்னென்ன ஃபங்க்ஷன் வச்சுக்கிட்டு எல்லா பேரும் ஏமாத்திட்டு இருக்கீங்க. மே பேங்க்ல போய் நின்று போட்டோ எடுத்தா பேங்க் ஒன்னதுன்னு தெரிஞ்சிருமா? அந்த போட்டோ நான் வலைதளத்தோட கூடவா மே பேங்கோட விடுற மாதிரி வலைதளத்துல நீ செஞ்ச அட்டூழியத்தை உனக்கு கிரீடம் போட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. வந்துடும் இந்த வாரம் உன்னை தூக்குறாங்க, பாத்துக்கிட்டே இரு. சுப்பு, நீ என்னென்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க? அசிஸ்டன்ட் டைரக்டர்னு பண்ணிக்கிட்டு பாரத பிரதமர் ஐயா மோடி ஐயா கூட நின்று கிராஃபிக் பண்ணி வச்சிருக்க. உன்னை தனியா கூப்பிட்டு அவரும் நீ நிற்கிற மாதிரி அந்த இதை வலைதளங்கள்ல விட்டுட்டு இருக்க, டிபி வச்சிருக்க. அந்த போட்டோ எனக்கு வந்துருச்சு. இந்த வீடியோல அந்த போட்டோ வைக்கிறேன். நீ நிறைய தப்பு பண்ணிருக்க சுப்பு. அதே மாதிரி ஃபயர் தீயா கொலிக்கிற. எவ்வளவு சொத்து வாங்கியிருக்கீங்க ஃபயர். நீங்க யாரு, எங்க இருந்து வந்தீங்கன்னு கொஞ்சம் திரும்பி பாருங்க. அதே மாதிரி ரோஜா ரமேஷ் இருக்கு. உங்களுக்கு எல்லாம் நாடகம் நடக்கும், பார்த்து கொண்டே இருங்கள். நாடகம் கண்டிப்பாக நடக்கும், எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது. கோதண்டா, நீ திருப்பி வட்டையத்தையே பிடிக்க போற, மிரட்டுற. எங்க வா பார்க்கலாம். இல்ல நீ இருக்கிற இடத்துக்கு சொல்லு, நான் வர்றேன். உனக்கே நான் அனுப்பியிருக்கேன் வாட்ஸ்அப்ல. உன்னை பத்தி போட்ட நியூஸ் உனக்கே அனுப்பியிருக்கேன், உன் டீமுக்கே அனுப்பியிருக்கேன். முடிஞ்சா நீ தடுத்து பாரு. ஆவுன்னு ரிப்போர்ட் போடுறது. நீ இந்த சம்பத்து, வீணா போன சம்பத்து, உலகத்துல நீ எந்த கோர்ட்டுக்கு போனாலும் நீ மாட்டிக்கிருவ. இந்த ஆதாரத்தை காமிக்கிறேன். நீயும் செந்தாமரக்கண்ணனும் சேர்ந்து செஞ்ச ஆதாரத்தை காமிக்கிறேன். அஸ்வின் ராவ் வசமா மாட்டிருக்காரு. செந்தாமரக்கண்ணனும் சம்பத்து உலகத்திலேயே எந்த கோர்ட்டுக்கு வேணாலும் போடலாம். அதாவது இந்தியாவில் சுப்ரீம் கோர்ட்டு தான் பெரிய கோர்ட்டு. அதுக்கப்புறம் எங்கேயுமே கோர்ட்டு இல்லை, அதுக்கப்புறம் தீர்வு கிடையாது. ஆனா நீ எங்க வேணாலும் கொண்டு போ உலகத்துல, அந்த கோர்ட்ல இந்த ஆதாரத்தை நாங்க காமிப்போம். கேட்டா முடக்கிற. என்ன பண்ணுவ நீ? 4-5 பத்திரிகைக்காரனை வச்சிருக்கீங்க பக்கத்துல, அவன் உனக்கு போடு. அதுக்காக எல்லா பேரையுமே நான் நினைக்கிறேன் காசுக்கு வருவான்னு. யாரும் வரமாட்டோம், இது உனக்கு தெரியல. நீ சொல்லு. செந்தாமரை கண்ணன் கோயம்புத்தூர்ல இருந்து அபார்ட்மெண்ட்ல இருந்து எங்க போன? உன் மனைவி பொண்ணு பிள்ளைகள்லாம் இருக்காங்க, அது எனக்கு தெரியும் எங்க இருக்காங்கன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். வல்ல போட்டு தேடிட்டு இருக்கோம். அவ்வளவு மிரட்டுற எல்லா பேரையும். அதை பண்ணி போடுவேன், இதை பண்ணி போடுவேன்னு. எங்க வா பார்க்கலாம், பண்ணு பார்க்கலாம். இல்ல நீ சொல்லு, நாங்க வர்றோம். நீ இருக்கிற இடத்துக்கே நாங்க வர்றோம். அதேதான் கோதண்டத்துக்கும் சொல்றேன். நீ இருக்கிற இடத்துக்கே நாங்க வர்றோம். 3 பேரை கொலை பண்ணிருக்க. இப்ப சமீபத்துல 3 பேரை தற்கொலை ஆயிருக்காங்க உன்னால. சுப்பு, தெரியாதுன்னு நினைக்கிறீங்க. எவ்வளவு பேரை நீங்க சினிமால எடுத்துட்டு வந்திருக்கீங்க, பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஐயா கால் தூசிக்கு பெறுவியா? நீயே பாரத பிரதமர் மோடி ஐயா கால் தூசிக்கு பெறுவியா? அவர் நிழல கூட நீ தொட முடியாது, புரிஞ்சுக்க. அவரோட நிக்கிற மாதிரி போட்டோ எடுத்து போடுற. உனக்கெல்லாம் எவ்வளவு தைரியம்? கிராபிக்ஸ் பண்ற, சினிமால காமிக்கிறது நெஜத்துல காமிக்கிறியா? கூடிய விரைவில் நீ மாட்டுவ. உன்னை வச்சு செய்வாங்க. சுப்பு என்ற சுப்பிரமணி வண்டியில 3 ட்ரெஸ் போட்டுக்கிறது, கோட்டு போட்டுக்கிறது, மாடர்ன் ட்ரெஸ்ஸா அப்படி சினிமால நீ ஷோ காமிக்கிற மாதிரி காமிச்சுட்டு இருக்கியா நீ? அது நடிகைகள்கிட்ட காமியப்பா, மக்கள்கிட்ட காமிக்காத. பாவம் மக்கள், ஏமாந்த மக்கள்யா. நீ ஆடுற ஆட்டத்துக்கெல்லாம் அவங்க ஆடிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் யாரும் வெளியே வரல. ஜாமீன் கிடைக்கல, யாருக்குமே ஜாமீன் கிடைக்கல. தள்ளுபடி ஆயிடுச்சு ஜாமீன் பூராமே. இவங்க பூரா போய் சொல்றாங்க. டெய்சி ராணி அம்மா மட்டும்தான் வெளியே வந்திருக்காங்க. அவங்களுடைய வயது, அவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம், அதனால அவங்களுக்கு கண்டிஷன் பெயில விட்டுருக்காங்க.
டெய்லி வந்து போலீஸ் ஸ்டேஷன் போகணும், வெளியூர் போகக்கூடாது, வெளிநாடு போகக்கூடாது. கண்டிஷன் பெயில தான் அவங்க வந்திருக்காங்க. வேற யாரும் வெளியே வரல. இவங்க சொல்றது முழுக்க முழுக்க பொய். சாமிநாதையர் ஒரு பினாமி பேர்ல வால்பாறையில 140 ஏக்கர் வரை வாங்கியிருக்காரு. நேற்று தான் அந்த செய்தி வந்திருக்கு. அவங்க பினாமி வரும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அவர் கடலூர் தொகுதியை கேட்கிறாரு. உங்களுக்கு எப்படி இவ்வளவு பணம் வந்தது அந்த பினாமிக்கு? அவர் எங்க லாட்டரி அடிச்சாரா, இல்ல கள்ள நோட்டு சம்பாரிச்சாரா, இல்ல ஸ்மக்லிங் பண்ணாரா? எப்படி இவ்வளவு பணம் வந்தது? கேலகிரியில தோட்டம், வீடை சுத்தி 10 கேமரா, பவுன்சர். எதுக்கு பவுன்சர் தெரியாம கேட்கிறேன். நீங்க என்ன அவ்வளவு பெரிய ஆளா, கட்சி தலைவரா? உங்க தலைவரே இவ்வளவு பவுன்சர் வச்சுக்கலங்க. அவர் பாவம் நல்ல மனுஷன் உங்க தலைவர். நான் அரசியலுக்குள்ள வரல, அதாவது இதைத்தான் சொல்றேன். பவுன்சர் அவங்களே வச்சுக்கல. நீங்க ஏன் ஏற்கனவே 10 பவுன்சர் திருப்பி 10 பவுன்சர் கேட்கணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? வாங்க வேலைக்கு வாங்கன்னு கூப்பிட்டு இருக்கீங்க. ஏன் உங்களுக்கு இத்தனை பவுன்சர்? வீட்டுல என்னமோ வச்சிருக்கீங்க. உங்க வீட்டை சுத்தி 10 கேமரா இருக்கு. யாராவது நின்னா உடனே என்ன ஏன் சத்தம் போடுறீங்க உங்க ஆட்கள். ஒரு கார் வருது, கதவு மூடிக்கிறது, கார் போகுது, கதவு முடிக்கிறது. என்ன நடக்குது அந்த கடலூர்ல உங்க வீட்டுல? இந்த சிபிசிஐடி, இடி, சிபிஐ இந்த வீடை கொஞ்சம் கவனிங்கள், உற்று பாருங்கள். இவருக்கு எப்படி இவ்வளவு பணம் வந்ததுன்னு உற்று பாருங்கள். இவர் ஒரு ஐயருக்கு பினாமி நிழல். அவர் சம்பாரிச்ச பணத்தை, மோசடி செய்த பணத்தை இவர் மூலமா சொத்தாக்குறாங்க. நிறைய சொத்து வாங்கி போட்டிருக்காங்க. இவரை பத்தி அடுத்த வீடியோல போட்டோவோட நான் தர்றேன். வால்பாறைக்கு ஆளை அனுப்பிச்சிருக்கோம், விசாரிச்சுட்டு வர சொல்லி. கண்டிப்பாக நடக்கும். சாமிநாதையருக்கு ஜாமீனே கொடுக்க கூடாது. சாமிநாதையரும் சரி, சாமிநாதர் மனைவியும் சரி, ஜாமீன் கொடுக்க கூடாதுங்க. அவங்க சம்பந்தப்பட்டவங்க யாருக்கும் கொடுக்காதீங்க. சாட்சியை கலைச்சிருவாங்க. அவங்க பொண்ணு கிருத்திகா, முடிந்தா அந்த பொண்ணு அரெஸ்ட் பண்ணுங்க, கைது பண்ணுங்க. சேட்டு எங்க போனாருன்னே தெரியல. சேட்டு எங்க இருக்க? ராஜாக்லி பழனியம்மாள் மேல தினமும் ஒரு 10 பேர் எனக்கு போன் பண்ணி, ஐயா எந்த ஊர்ல போய் கொடுக்கணும், எந்த ஊர்ல கொடுக்கணும், யார கேளுங்க. கடைசியில பழனியம்மா தான் வருது. மேக்கட பாண்டி, வட்ட மாரியப்பன், நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்குங்க. எஸ்டிஜி வினோத் 18 அறக்கட்டளை வச்சு அமோக வசூல். வினோத் அருமையான வசூல். ஏன் இப்ப எங்க போனாங்க? யாருமே வரலையேங்க. இந்த சிண்டிகேட்ல இருக்கிறவங்க எங்க போனாங்கன்னே தெரியல. வர சொல்லுங்க வெளியே, மக்கள்கிட்ட வர சொல்லுங்க. பணம் மட்டும் வாங்கினே இல்ல, இப்ப வெளியே வா. திருவண்ணாமலை அந்த ஏரியா பூரா முருகன், பாலாஜி, பாலகிருஷ்ணன், வெளியே வாங்க. ஜெயலட்சுமி, மீனா, மீனாட்சி, பாண்டியம்மாள், பழனியம்மாள், ஆண்டிவெட்டி, ஸ்ரீதர், ஏழுமலை, நிறைய பேர் மாட்டிக்கிட்டு முடிக்கிறீங்க. வெளியே வாங்க பார்க்கலாம். இப்ப வாங்க பாணி எல்லாம். நீங்க தான் உண்மையா முடிச்சிருக்கீங்க. கண்டெய்னர் இறங்கிட்டு இருக்கு. வெளியே வாங்க. தீபாவளி வந்துருச்சு. எங்க ஓடி ஒளிறீங்க? எப்படி குடும்பத்தோட நீ வருவ? உன்னை நாங்க பார்க்கணும். வெளியே வந்தே ஆகணும். நீ வீட்டுக்குள்ள இருந்தாலும் எல்லா மக்களும் தீபாவளி. அம்மா மக்கள்களே, உன்னே ஒண்ணு புரிந்து கொள்ளுங்கள். இந்த பணம் வாங்கினவங்க, மோசடி செய்தவர்கள் எல்லோரும் எப்படி தீபாவளிக்கு அவங்க குடும்பத்தோட இருக்கிறதுக்கு வருவாங்க. ராத்திரியா இருந்தாலும் சரி, பகலா இருந்தாலும் சரி, மக்கள் அவங்க யார்கிட்ட ஏமாந்துருக்கீங்களோ அவங்க வீடை முற்றிடுங்க. போய் உட்காந்துட்டு பணத்தை கொடுத்தாச்சே நம்ம போக வெளியில உட்காருங்க. விடாதீங்க. எப்படி வருவாங்க குடும்பத்தோட இருக்கிறதுக்கு? ஒரு வேளையாவது சாப்பிட்றதுக்கு கண்டிப்பா வருவான் வீட்டுக்கு. ஏன்னா நல்ல நாள்ல நோம்பி இல்லையா, அதனால வருவாங்க. விடாதீங்க, தேடி பிடிங்க. எல்லாம் போய் உட்காருங்க. வீட்டுல போய் உட்காந்துக்கங்க. இல்ல லாக் பண்ணி சிபிசிஐடி ஒப்படைங்க. அந்தந்த பக்கத்துல இருக்கிற சிபிசிஐடி அதிகாரிகிட்ட ஒப்படைங்க. கண்டிப்பாக வருவார்கள். மக்களே, பணம் கொடுக்கறத நிறுத்துங்க. இதை பூரா ஃபார்வர்ட் பண்ணுங்க. நிறைய பேர் ஃபார்வர்ட் ஆகிதான் புதுசா கேஸுகள் நிறைய வருது. ஏமாந்தவங்க லிஸ்ட் எல்லாம் நிறைய வருது. இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஈகோ பார்க்காதீங்க. எனக்கு சப்ஸ்கிரைபர் முக்கியம் கிடையாது. ஆனால் சப்ஸ்கிரைப் போனாதான் அவங்க ஆட்டோமேட்டிக்காக பார்ப்பாங்க. ஏன்னா எல்லா பேருக்கும் நான் ஃபார்வர்ட் பண்ண முடியல. நீங்கள் தான் ஃபார்வர்ட் பண்ணணும். ஈகோ பார்க்காம பண்ணுங்க. என் பேர் முருகேஷ். நான் மக்கள் பிம்பம் பத்திரிகை ஆசிரியர். ஸ்கேன் டிவி நான் தான் வச்சு நடத்துறேன். இன்னமும் மக்களுக்கு சில பேர் போலியாக சொல்றாங்க. விழிப்புணர்ச்சி கொடுத்துக்கிட்டே இருக்கோம். நாங்கள் யார்கிட்டையும் பணம் கேட்கல, பணம் வாங்கி கொடுக்குறோம்னு சொல்லவே கிடையாது. எங்ககிட்ட வர்றவங்ககிட்ட, ஏமாந்தவங்க கிட்ட கூப்பிட்டு போங்க, அங்கே போய் கொடுங்க, சிபிசிஐடியில் போய் கொடுங்கன்னு சொல்கிறோம். நான் பேசுறதா இருந்தால் ஆதாரத்தோட தான் பேசுவேன். ஆதாரம் இல்லாமல் நான் பேசவே மாட்டேன். சில பேர் என்னுடைய செய்தி எடுத்து போடுறாங்க, அதுக்கு நான் பொறுப்பல்ல. ஏன்னா இன்னைக்கு மீடியாங்கிறது எல்லா இதுலேயும் உங்களுக்கே தெரியும். நான் சொல்லித்தர தேவையில்லை. சோசியலில் வந்து என்னென்னமோ சிஸ்டம்லாம் வந்துருச்சு, ஆப்பெல்லாம் வந்துருச்சு. நாங்கள் போடுற செய்தி எடுத்து போட்டாங்கன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பில்லை. மக்களே, சில பேர் புரிஞ்சுக்கோங்க. எனக்கும் அவங்க போடுறதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஏன் வழி, நான் என் வழியில போய்கிட்டு இருக்கேன். என்னை தடுக்காதீங்க. நான் ஏன் வழியில போய்கிட்டு இருக்கேன். எங்க பேரை சொல்லி யார் பணம் கேட்டா கொடுக்காதீங்க. நாங்க நேர்ல போய்கிட்டு இருக்கோம். எதா இருந்தாலும் சிபிசிஐடிக்கு போங்க. பணம் கொடுத்தா வாங்கிக்கோங்க, வேண்டான்னு சொல்ல. ஏமாந்தவங்க கொடுத்த பணத்தை ஏதாவது கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கோங்க. அது நாங்க உங்களை எதுவுமே கேட்கலங்க. நீங்க வாங்கிக்கோங்க, பணதார வாங்கிக்கோங்க. அஸ்வின் ராவ், செந்தாமரக்கண்ணன், சம்பத் சௌந்தரராஜன் வெளியே இருக்கிறது. இவங்க 3 பேரும் பெசம். அவங்க மனைவி ராதிகா, சாலினி. ஏன்னா பேச்சு ஓவர் சாலினிக்கு. அது தவறு. அந்த பொண்ணுக்கு தெரியல.
பேசுறது எதை பேசணும் எதை பேசக்கூடாது தெரியல. இவங்க இந்த பக்கம் கோதண்டம், சுப்பு, ஃபயர், ரோஜா ரமேஷ், ரிஷி, பாஸ்கர் பையன் போட்டால் கூட எனக்கு வந்திருக்கு. நீ காலையில் அவங்க கல்யாணம் போட்டாலும் எனக்கு வந்திருக்கு. அடுத்த வீடியோவில் பாஸ்கர் போட்டாவும் பாஸ்கர் பையன் அந்த திருமணம் அந்த இதெல்லாம் உங்களுக்கு நான் போடுறேன் அடுத்ததுல. ஏன்னா இதுலேயே எல்லாமே வைக்க முடியாது. பாஸ்கர் போட்டாவும் அதில் வைக்கிறேன். பாஸ்கருக்கு நிறைய சொத்துக்கள் வாங்கி போட்டிருக்காரு கோயம்புத்தூர்ல. அதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, நம்ம ஆளுங்க விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. பாத்துக்கங்க மக்களே, கோதண்டத்தை விட்டுறாதீங்க. அவர் ஃபேக், முழுக்க ஃபேக். மே பேங்க் முன்னாடி நின்றுக்கிட்டு ஏங்க நம்ம ட்ரம்ப் வீட்டுக்கு முன்னாடி நிக்க முடியாது, சுட்டு போடுவாங்க. கொஞ்சம் தள்ளி 2 கிலோமீட்டர் தள்ளி கூட நின்று அந்த அவர் வீடு இருக்கிற போட்டோவை வச்சு கிராஃபிக்ல வச்சு நின்று போட்டோ எடுத்து அனுப்புனா யாருக்கு என்ன தெரியும்? கேட்டா ட்ரம்ப் எனக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியுமா? இப்போ அப்படித்தான் சுப்பு சொல்லிக்கிட்டு இருக்காரு. மோடி ஐயா எனக்கு வேண்டியவருன்னு. உனக்கு இருக்கு, வரும், அடுத்து வரும் பாரு, உனக்கு வைக்கிறேன் பாரு. உனக்கு மக்களே ஏமாறாதீர்கள், விழிப்புணர்ச்சியோடு இருங்க. சிபிசிடி அலுவலகத்துக்கு கால் பண்ணுங்க, அதிகாரிகளோட பேசுங்க, உங்ககிட்ட இருக்கிற ஆதாரத்தை கொடுங்க, அவங்க புகார் எடுப்பாங்க. எல்லா பேரும் இப்போ ஏமாந்த மக்கள் எல்லாரும் சிபிசிடி அலுவலகத்தை போய் ஆதரவு கேளுங்க. கண்டிப்பாக அவங்க உதவி பண்ணுவாங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.